ஒரு குறைவான பேச்சு இருந்தாலும் விஜயோடைய அந்த ஆக்ரோஷமான பேச்சு வேற விதத்துல திருக்கி வச்சிருக்கோம். இதை தாங்க எதிர்பார்த்தோம். இதெல்லாம் மீறி நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம், இன்றைக்கும் நேரடியா சொல்லலனாலும் அது என்னென்ன பிரச்சனைன்னு விஜய், நான் திரும்ப திரும்ப சொல்றது, இங்க இருக்கிற ஆளும் கட்சின்னு நீங்க வந்து அதை மட்டும் சொல்லுங்க, எல்லா கட்சிக்கும் காண்டா இருக்குது, எல்லா கட்சிக்கும் காண்டா இருக்குது. நான் திரும்ப சொல்றது தான் வந்து தாவேகாவுடைய இந்த வளர்ச்சி யாரும் எதிர்பார்க்காத வளர்ச்சிங்க. நானே பார்த்துதான் வந்து ஒரு நடிகரா ஒரு நாளைய தீர்ப்புல அறிமுகமான ஒரு ஹீரோவா, அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு துப்பாக்கியில ஒரு பெரிய ஹீரோவா மாறி, அதன் பிறகு 250-275 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோவாக, ஓப்பனிங்ல இவ்வளவு பெரிய மாஸ் காட்டக்கூடிய ஒரு ஹீரோவாக இருந்த ஒரு நபர் அதை விட்டுட்டு ஒரு அரசியலுக்குள்ள வர்றாருன்னா, என்னப்பா இவருக்கு வந்து எங்கேயாவது மூளைகளை கலங்கி போச்சா என்ன? வந்து அரசியல் வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. இதுல ஏன் விஜய் வந்து இங்க வந்து தொட்டார் அப்படின் பொழுது மிக சரியாக ஸ்கெட்ச் போட்டு இந்த அரசியலுக்குள்ள இறங்கி இருக்காரு மட்டும் நல்லா தெரியுதுங்க. நீங்க விஜய் மேல 1000 விமர்சனம் சொல்லுங்க, அவர் வெளியே வரல, மக்களை சந்திக்கல, எது வேணாலும் பேசுங்க, தெளிவான ஒரு முடிவை வந்து விஜய் எடுத்திருக்காரு. அதற்கான ஒரு முன்னோட்டத்தை தான் இன்று பொதுக்குழுல அவருடைய ஸ்பீச்ல இருந்து தொடங்கிட்டாரு.